நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் வாண்டீங்களா, நீங்க தான் அந்த அரசியல் களம் வந்து சீரியஸா போயிட்டு இருக்குங்க. நமக்கு வந்து மாற்று கருத்து இருந்தாலும் என்டிஏ இன்னைக்கு களத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆட்சி அதிகாரத்துல வரணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இடி மாதிரி வந்து அமைப்புகளை வச்சு இன்னைக்கு கட்சியில எல்லாரையும் வந்து உள்ள வர வச்சிருக்காங்க. மிரட்டி அவங்க வந்து கூட்டம் நியமிக்கிறாங்க. ஏன்னா ஆட்சி அதிகாரம் வேணும் அப்படின்றதுக்காக சீரியஸா களம் இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அதை வந்து கேலிக்குரியதா மாத்துறாரு. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டி, என்டிஏக்கும் இதுக்கு தான் போட்டி, இதுனா பிரதமர் எலெக்ஷனா அப்படின்னு ஒரு மாதிரியா சலிப்பா பேசுறாரு. அதாங்க பால்வாடி பாப்பான்னு சொல்றது விஜய் தான் நம்ம சொல்லணும், தாவேக்காக தான் சொல்லணும். எதுக்காக சொல்றேன்னா, இங்க பவளவிழா கண்டம் ஒரு இயக்கம் இருக்கு. அந்த இயக்கம் வந்து மக்களுக்கான பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு மக்களுக்கான முதல்வர் இருக்காரு. 50 ஆண்டுகள் அரசியல்ல வந்து மிசால இருந்து பொடால இருந்து எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு வந்து வந்திருக்காருங்க. இன்னைக்கு இருக்க துணை முதல்வர் பார்த்தீங்கன்னா ஜெயிலெல்லாம் வந்து போயிட்டு தாங்க வந்திருக்காரு. மக்கள் பிரச்சனைக்காக வந்து சிறை சென்று வந்திருக்காரு. நீங்க எங்க போயிருக்கீங்க சொல்லுங்களா? ஒரு மக்களுக்கான ஒரு போராட்டம் நடத்திருப்பீங்களா? உங்களுக்கு வந்து சிறைன்னா என்னன்னு தெரியுமா? தொண்டர்களோட பலம்னா என்னன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாதுங்க விஜய்க்கு. சும்மா வந்து சினிமா டயலாக் மட்டும் பேசிட்டுலாம் போகக்கூடாதுங்க.